நம்மளுக்கு எவ்வளோ முடியறதோ அதை கொடுத்துக்கலாம். இப்போ நீ வந்து இப்போது தினம் வந்து போய் 50 ரூபா 100 ரூபா போடணுமே இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். நீ வாரத்தில் ஒரு நாள் தான் எனக்கு கோவில் போக முடியும், ஓகே, அன்றைக்கி போ, கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துன்னு போ, கொடு, போயிட்டு கொஞ்சம் நேரம் பிரார்த்தனை பண்ணிக்கோ, பிரதர்ஷனம் பண்ணிக்கோ, ஆத்மார்த்தமாக நீ கொஞ்சம் வேண்டிக்கோ, அவ்வளோதான். வேறு எதுவுமே அவங்க வந்து நம்ம இது பண்ணணும்னு அவங்க எதிர்பார்க்கறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வேணுங்கிறது மனசார நம்ம வந்து பக்தி செலுத்தணும். நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பலன் அதான் சொல்லுவாங்களே, இன்னொரு இது லட்டு தின்னு ஆசையாங்கிற மாதிரி நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா போனஸ் கிடைக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த மாதிரி சிறப்பான நாட்கள் அவங்கவுங்களுக்கு. காமாட்சிக்குன்னா பௌர்ணமி, காமாட்சின்னு இல்லை, பார்வதி எல்லா அம்பாள் ஸ்வரூபத்துக்கும், கருமாரி ஆகட்டும், அது மாதிரி எந்த அம்பாளுக்கும் பௌர்ணமிங்கிறது விசேஷம். அதனால் அன்றைக்கி அங்கே போனோம்னா நம்ம அவ்வளோ சந்தோஷத்தில் இருப்பாள். அந்த நாளில் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம அவகிட்டேருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலான்னு. ஸோ பௌர்ணமி அன்றைக்கி போகிறது ரொம்ப விசேஷம். அன்றைக்கி வந்து அங்கே சில காமாட்சி கோவிலில் பார்த்திங்கன்னாக்க சுவாசினி பூஜைன்னு பண்ணுவாங்க. அதாவது இந்த சுமங்கலிகள் இருக்காங்க இல்லையா, வயசான சுமங்கலிகள், அவங்கள கூப்பிட்டு அவங்கள வந்து காமாட்சி ஸ்வரூபமாக வச்சு அவங்களுக்கு வந்து புஷ்பம் வந்து போட்டு அர்ச்சனை பண்ணுறாப்புல பண்ணி அவங்களுக்கு காலில் மஞ்சள் தடவி நலங்கு இட்டு விட்டு, அதுக்கப்புறம் வந்து இது அதாவது புடவை, வெத்தலைப்பாக்கு, தேங்காய், பழம் இதெல்லாம் வச்சு கொடுத்துட்டு எல்லோரும் அந்த அவங்க சுவாமி காமாட்சியோட ரூபம்னு வச்சு அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு, அதில் வயசு பெரியவங்க வந்து கூட சின்னவங்களுக்கு பண்ணலாம்.